மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சந்தை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் ஆசையாக வாங்கிய நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்கள்ல திடீரென சிக்கல்களும் சண்டைகளுமே உங்களுக்கு வெடித்திருந்திருக்கும். 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்து கிரகங்களுடைய பெயர்ச்சியால்தான் சொத்து தொடர்பாக நீங்கள் நீதிமன்ற வழக்குகளும் பங்காளிகளுடன் மோதல்கள் அல்லது ஆவணங்கள்ல வில்லங்கங்கள் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். நமக்கு உரிமையான சொத்து தானே என்று நீங்கள் அமைதியாக இருக்கிற வேளையில்தான் எதிராளிகளுடைய குறுக்கு வழியில் அதை அடைய முயன்றிருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். இதற்காகவே நீங்கள் அலைய வேண்டிய அலைச்சலும் செலவழிக்க வேண்டிய தொகையுமே உங்களுடைய நிம்மதியை குறையாடி இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்தோ, ஏன் நீங்களே உங்களுடைய ஆசையாக நீங்கள் வாங்கிய நிலமாகட்டும், என் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் திடீரென சிக்கல்களும் சண்டைகளுமே உங்களுக்கு வெடிக்க தொடங்கி இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அந்த சொத்து தொடர்பாகவே நீங்கள் நீதிமன்ற வழக்குகளையோ, என் பங்காளிகளுடன் மோதலோ, என் ஆவணங்கள்ல வில்லங்கங்களுமே உங்களுக்கு உருவாகிற நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில. இதற்காகவே நீங்கள் அலைய வேண்டிய அலைச்சலும் செலவழிக்க வேண்டிய தொகையுமே உங்களுடைய நிம்மதியை குறையாடி இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனசை மிகவும் பாதித்த சோதனைகளில் ஒன்று சொத்து தொடர்பாக எதிர்பாராத விதமாக உருவான சண்டைகளாகத்தான் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். பல ஆண்டுகளாக குடும்பத்தின் சொத்துக்கள் அனைவருக்கும் சமமாக பிரித்து அமைதியாக இருக்கும் என்று நம்பியிருந்த நீங்கள் காலத்தின் மாற்றத்தில் சிலரின் பேராசை, தவறான ஆலோசனை மற்றும் சுயநல எண்ணங்களால தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கியிருந்திருப்பீங்க. ஒரே குடும்பமாக வாழ்ந்தவங்க கூட நிலம், வீடு, பரம்பரை சொத்து அல்லது உரிமை தொடர்பான விஷயங்கள்ல ஒருவருக்கொருவர் எதிராக நிற்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கலாம். நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியை விரும்பினாலுமே அதை உங்கள் பலவீனமாகவே நினைத்து சிலர் மேலும் அழுத்தம் கொடுத்திருந்திருப்பாங்க. நீதியை நம்பி காத்திருந்த காலமெல்லாமே நீண்டதால்தான் மனசுல விரக்தியும் உறவுகளை இழக்க நேரிடுமா என்ற பயமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்ப கூட்டங்களில் கூட மகிழ்ச்சியாக அமர முடியாம சொத்து விவகாரமே பேசு பொருளாக மாறிய தருணங்கள் உங்களுடைய மனசை மிகவுமே வேதனைப்படுத்தியிருந்திருக்கும். இருப்பினுமே ஜோதிட ரீதியாகவே இந்த சோதனை எல்லாமே நிரந்தரமானது இல்லை உங்களுக்கு. செவ்வாய் பகவானின் அருளாளியும் குருவின் சுப பார்வையாலுமே நீண்ட நாட்களா இழுபறியாக இருந்த சொத்து பிரச்சனைகள்ல சாதகமான மாற்றங்கள் உருவாக தொடங்க உள்ளன. உண்மை உங்கள் பக்கம் இருப்பது காலப்போக்கில் நிர்வகிக்கப்படும். சட்ட ரீதியாகவே நிலுவையில் இருந்த விஷயங்கள் முன்னேற்றம் காணும் வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது. குடும்ப மூத்தவங்களுடைய தலையீட்டால சமரசம் ஏற்படவும் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் இணைவதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்குரிய உரிமை தாமதமாக கிடைத்தாலும் அது நியாயமான முறையில் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. உங்கள் வாழ்க்கையிலேயே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனசு மிகவும் பாதித்த சோதனைகளில் ஒன்று தான் சொத்து தொடர்பாக நீங்கள் எதிர்பாராத விதமாகவே உருவான சண்டைகளாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்து இருந்திருக்கும். ஏன்னா பல ஆண்டுகளாகவே உங்கள் குடும்பத்தில் சொத்துக்களும் என் அனைவருக்கும் சமமாக பிரித்து என் அமைதியாக இருக்கும் என்று நம்பியிருந்த நீங்கள் தான் காலத்தோடைய மாற்றத்தாலேயேவும் என் சிலருடைய பேராசை காரணமாகவும் என் தவறான ஆலோசனை மற்றும் என் சுயநல எண்ணங்களாலேயுமே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து அமைய விரும்பினாலுமே அது உங்களை பலவீனமாகவே நினைத்து சிலர் மேலுமே உங்களிடம் அழுத்தம் கொடுத்திருந்திருப்பாங்க. நீங்கள் நீதியை நம்பித்தான் காத்திருந்த காலம் நீண்டதாலேயும் மனசுல விரக்தியும் என் உறவுகள் இழக்க நேரிடும் என்ற பயமே உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. தைரியமான முடிவுகள் வெற்றியை தரக்கூடும். மேசம் ராசியின் இயல்பான குணமான துணிச்சலும் சுறுசுறுப்பும் இனி பல மடங்கு அதிகரிக்க உள்ளன. தொழில் மாற்றம், முதலீடு அல்லது வாழ்க்கையின் முக்கிய திருப்புமுனைகள் குறித்த உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்களை கொடுக்க உள்ளன. தயக்கங்களை உடைத்து நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கி உங்களுக்கு அமைய உள்ளன. உங்களுடைய வாழ்க்கையிலுடைய இயல்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலும் சுறுசுறுப்பும் தான்.
இப்போ வந்து இனி எல்லாமே பல மடங்கு வந்து உங்களுக்கு அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் தொழிலையும் மாற்றமும் ஏற்படும். முதலீட்டிலையும் அல்லது வாழ்க்கையோடைய முக்கிய திருப்பு முனைகளை குறித்த நீங்கள் வந்து தீர்க்கமான முடிவுகளை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க உள்ளது. நீங்கள் தயக்கங்கள் எல்லாத்தையுமே உடைத்து நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் உங்களை வெற்றியை நோக்கி அமைய உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். உங்களுடைய இயல்பே தைரியமும் துணிச்சலுமாக தான் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயேவும். ஆனால் கடந்த சில காலமாகவே நீங்கள் எடுத்த சில முடிவுகள் எதிர்பார்த்த பலனை தராததால் தான் புதிய முயற்சிகளில் கூட நீங்கள் தயக்கம் ஏற்பட்டிருந்திருக்கலாம் உங்களுக்கு. இனிமேல் அந்த நிலையெல்லாம் முற்றிலும் மாறப்போகின்றது. செவ்வாய் பகவானின் அருளும் கிரகங்களின் சாதகமான அமைப்புமே உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவையுமே மன வலிமையும் வழங்கும் உள்ளது. இதுவரை பயந்து ஒதுங்கி இருந்த தொழில் முதலீடு, புதிய வேலை, புதிய வியாபாரம், வீடு வாங்குதல், இடமாற்றம் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே நல்ல பலனை தர உள்ளது உங்களுக்கு. உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலுப்பெறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பலரும் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளாம இருந்தாலுமே பின்னர் வந்து அதுவே சரியான முடிவு என்பதை உணரப் போறாங்க உங்க வாழ்க்கையில. எதிரிகள் கூட உங்களுடைய துணிச்சலை கண்டு வியப்பாங்க. குடும்பத்தினரின் ஆதரவும் அதிகரிக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக காத்திருந்த முன்னேற்றமும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தைரியமான முடிவின் மூலியமா தொடங்க உள்ளது. இது முடியாது என்று கூறியவங்களே நீங்கள் சரியாக முடிவு செய்தீர்கள் என்று பாராட்டக்கூடிய காலமும் இப்போது உங்களுக்கு அமைய உள்ளன. உங்களுடைய முயற்சிகளுக்கு தெய்வ அருளும் சேருவதால வெற்றில் உங்க பக்கம் வந்து நிற்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட உள்ளன. உங்களுடைய இயல்பான குணமே தைரியமும் துணிச்சலும் தான். ஏன்னா நீங்க கடந்த சில காலமாவே நீங்க எடுக்கிற சில முடிவுகள் வந்து எதிர்பார்த்த பலனை தராதனால தான் நீங்க புதிய முயற்சிகளை கூட தயக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் இனிமேல் அந்த நிலையிலுமே உங்களுக்கு முற்றிலுமா மாறப்போகுது. ஏனெனில் செவ்வாய் பகவானுடைய அருளும் என் கிரகங்களுடைய சாதகமான அமைப்புமே உங்களுக்கு சரியான நேரத்துல வந்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவையும் மன வலிமையுமே உங்களுக்கு வழங்க உள்ளது. இதுவரைக்கும் நீங்க பயந்து ஒதுங்கி இருந்த தொழிலும் முதலீடு, புதிய வேலை, புதிய வியாபாரம், வீடு வாங்குதல் மற்றும் இடமாற்றம் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைய உள்ளது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலுப்பெற உள்ளது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து பலரும் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. பின்னர் வந்து அதுவே சரியான முடிவு என்பதை உணரக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட உள்ளது உங்களுக்கு. எதிரிகள் கூட உங்களுடைய துணிச்சலை கண்டு வியக்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில இப்போது நடக்கக்கூடிய காலகட்டமா உங்க வாழ்க்கை இருக்கு. அதாவது குடும்பத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு உள்ளது. வாழ்க்கையில வந்து நீங்க பல ஆண்டுகளாவே காத்திருந்த முன்னேற்றமும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு தைரியமான முடிவின் மூலியமாவே உங்களுடைய காலம் வந்து நன்றாக தொடங்க உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாற்றமும் ஏற்படும். முதலீட்டிலையும் அல்லது வாழ்க்கையோடைய முக்கிய திருப்பு முனைகளை குறித்த நீங்கள் வந்து தீர்க்கமான முடிவுகளை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க உள்ளது. நீங்கள் தயக்கங்கள் எல்லாத்தையுமே உடைத்து நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் உங்களை வெற்றியை நோக்கி அமைய உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். உங்களுடைய இயல்பே தைரியமும் துணிச்சலுமாக தான் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயேவும். ஆனால் கடந்த சில காலமாகவே நீங்கள் எடுத்த சில முடிவுகள் எதிர்பார்த்த பலனை தராததால் தான் புதிய முயற்சிகளில் கூட நீங்கள் தயக்கம் ஏற்பட்டிருந்திருக்கலாம் உங்களுக்கு. இனிமேல் அந்த நிலையெல்லாம் முற்றிலும் மாறப்போகின்றது. செவ்வாய் பகவானின் அருளும் கிரகங்களின் சாதகமான அமைப்புமே உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவையுமே மன வலிமையும் வழங்கும் உள்ளது. இதுவரை பயந்து ஒதுங்கி இருந்த தொழில் முதலீடு, புதிய வேலை, புதிய வியாபாரம், வீடு வாங்குதல், இடமாற்றம் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே நல்ல பலனை தர உள்ளது உங்களுக்கு. உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலுப்பெறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பலரும் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளாம இருந்தாலுமே பின்னர் வந்து அதுவே சரியான முடிவு என்பதை உணரப் போறாங்க உங்க வாழ்க்கையில. எதிரிகள் கூட உங்களுடைய துணிச்சலை கண்டு வியப்பாங்க. குடும்பத்தினரின் ஆதரவும் அதிகரிக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக காத்திருந்த முன்னேற்றமும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தைரியமான முடிவின் மூலியமா தொடங்க உள்ளது.
இது முடியாது என்று கூறியவங்களே நீங்கள் சரியாக முடிவு செய்தீர்கள் என்று பாராட்டக்கூடிய காலமும் இப்போது உங்களுக்கு அமைய உள்ளது. உங்களுடைய முயற்சிகளுக்கு தெய்வ அருளும் சேருவதால வெற்றியில் உங்க பக்கம் வந்து நிற்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட உள்ளன. உங்களுடைய இயல்பான குணமே தைரியமும் துணிச்சலும் தான். ஏன்னா நீங்க கடந்த சில காலமாவே நீங்க எடுக்கிற சில முடிவுகள் எதிர்பார்த்த பலனை தராதனால தான் நீங்க புதிய முயற்சிகளை கூட தயக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு முற்றிலுமா மாறப்போகுது. ஏனெனில் செவ்வாய் பகவானுடைய அருளும் என் கிரகங்களுடைய சாதகமான அமைப்புமே உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய அறிவையும் மன வலிமையுமே உங்களுக்கு வழங்க உள்ளது. இதுவரைக்கும் நீங்க பயந்து ஒதுங்கி இருந்த தொழிலும் முதலீடும் புதிய வேலை, புதிய வியாபாரம், வீடு வாங்குதல் மற்றும் இடமாற்றம் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைய உள்ளது. உங்க வாழ்க்கையில உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலுப்பெற உள்ளது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பலரும் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. பின்னர் அது